பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா 1000 ரூபாயிலிருந்து லட்சம் ரூபாய் முடியே நீங்க சேவ் பண்ணலாங்க. மேபி நீங்க 1000 ஸ்கொயர் ஃபீட்டும் கட்டலாம், 10,000 ஸ்கொயர் ஃபீட்டும் கட்டலாம். லாஜிஸ்டிக்கல் பிளானிங் ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படி லாஜிஸ்டிக்கல் பிளானிங்னா பெருசா ஆகா ஓஹோ இல்லைங்க. எந்தெந்த பொருளை எங்கெங்க வச்சு எப்படி நம்ம பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறோம், எங்க போர் போட போறோம், எங்க லேபர் ஷெட் போட போறோம், எங்க ஸ்டோர் வைக்க போறோம், எங்க மெட்டீரியலை ஸ்டார்ட் பண்ண போறோம், அது மாதிரி நம்ம பிளான் பண்ணீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல நீங்க காலம் குழி தோண்ட போறீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அங்கதான் வந்து நீங்க ஏற்கனவே வச்ச டெம்பரரி லைன் வருதுன்னா அப்புறம் திரும்ப நீங்க அதை கழட்டி சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியல. அப்ப அதுக்கான லேபர் வேஸ்ட், டைம் வேஸ்ட் பர்டிகுலரா அதெல்லாம் இல்லாம நீங்க மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா லாஜிஸ்டிக்கல் பிளானிங் ரொம்ப முக்கியங்க. அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்க பிளான் பண்ணிக்கணும், எதாவது எங்கெங்க வருது அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சேவ் வரும். அந்த ப்ராஜெக்டை நீங்க நினைச்ச நேரத்துல நினைச்ச காசுல அழகா முடிச்சிடலாம்.